கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, அன்றாட கிருபை என்ற இந்த நிகழ்ச்சிக்கு மறுபடியும் உங்களை அழைக்கிறேன். இன்றைய தினம் 139வது திருப்பாடலிலே தேவன் நம்மை காண்கிறாராம், நம்மை பரிசீலித்து பார்க்கிறாராம். அவர் என்ன சொல்லுகிறார் தெரியுமா? நான் அமர்வதும், நான் எழுவதும், நான் நடப்பதும் எல்லாவற்றையும் நீ தூரத்திலிருந்து அதை கண்டுகொண்டிருக்கிறீர் என்ற பொருள் அடங்கிய ஒரு திருப்பாடல் இது. எனக்கு ரொம்ப பிடித்த ஒரு வசனத்தில் ஒன்று, தொடக்க நூல் 16ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். பாவம், ஆகார் என்ற பெண் தன்னுடைய நம்பிய அப்ரஹாமை, அந்த துணையை இழந்து மகனை தூக்கி கொண்டு வனாந்தரத்திலே பயணம் செய்யக்கூடிய சூழ்நிலை. ஆனால் தேவன் அவளை கண்டார், அவளுக்கு ஆறுதல் கொடுத்தார். பக்கத்தில் இருக்கக்கூடிய தண்ணீரை அவளால் பார்க்க முடியவில்லை, ஆனால் ஆண்டவர் காண்பித்து அவருடைய தாகத்தை, தன்னுடைய மகனுடைய தாகத்தை தீற்றினார். அந்த மகனை வைத்து ஒரு பெரிய சந்ததியை உருவாக்கினார். இந்த திருப்பாடல் நினைக்கும் பொழுது அருமையான ஒரு பாடல் ஒன்று எனக்கு ஞாபகத்துக்கு வருகிறது. என்னை காண்பவரே, தினம் காப்பவரே, ஆராய்ந்து அறிந்திருக்கின்றீர், சுற்றி சுற்றி சூழ்ந்திருக்கின்றீர். நான் அமர்வதும் நான் எழுவதும் எல்லாமே அறிந்திருக்கின்றீர். ராஜா, எல்லாமே அறிந்திருக்கின்றீர். என்னை காண்பவரே, தினம் காப்பவரே. ஹல்லேலூயா. தேவனுக்கு பிரியமானவர்களே, பார்த்தீர்களா? உங்களை காண்கிற தேவன் ஒருவன் இருக்கிறார். உங்களை யாருமே கண்டுக்கலே நினைக்காதீங்க. உங்களை காண்கிறார். நீ அமர்வதும், நீ எழுவதும், நீ அயர்வதும் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிற தேவன் ஒருவன் இருக்கிறார். நீ வடிக்கிற கண்ணீரை அவர் காண்கிறார். ஃபாதர், காண்கிற தேவன் ஏன் உதவி செய்யலை என்று சொல்லி கேட்கிறீர்களா? உங்களுக்கு ஒரு டேர்னிங் பாயிண்ட் உண்டு. அதற்காக நீங்கள் காத்திருக்க வேண்டும். ஆகாருடைய வாழ்க்கையிலே டேர்னிங் பாயிண்ட் வந்தது. உங்களுடைய வாழ்க்கையிலும் ஒரு டேர்னிங் பாயிண்ட் வரும். உன்னை அறிந்திருக்கிறார், உன்னை காண்கிறார், உனக்கு உதவி செய்வார், உன் கண்ணீரை துடைப்பார். இதுதான் ஆண்டவர் நமக்கு கொடுக்கக்கூடிய செய்தி. நம்புங்கள், உங்களுடைய டேர்னிங் பாயிண்ட் நிச்சயம். காட் பிளஸ் யூ.